குட் மார்னிங். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட்டோட அனாலிசிஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். நேற்று நிஃப்டி 19 பாயிண்ட் நெகட்டிவாக 26,027 அப்படிங்கிற ப்ரைஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ வரைக்கும் கிஃப்ட் நிஃப்டி 50 பாயிண்ட் நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது நம்ம மார்க்கெட்டில் எப்படி இம்பேக்ட் ஆகும் அப்படின்னா, இங்கே ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால ஒரு கன்சல்டேஷன் மோட்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 25,900 26,100 இந்த ப்ரைஸ்குள்ள தான் மார்க்கெட் ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் கவனமாக ட்ரேட் பண்ணுங்க. சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,900 ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 26,100 26,200 ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. லெவல்ஸை மார்க் பண்ணிக்கோங்க இன்ட்ராடே ட்ரேடர்ஸ், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி 71 பாயிண்ட் பாசிட்டிவாக 59,461 அப்படிங்கிற ப்ரைஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. மார்க்கெட் நம்ம போட்ட அதே கோட்டுக்குள்ள ரேஞ்ச் பவுண்ட்லேயே தான் இருக்குது. ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. 58,900 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 59,500 59,800 ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இந்த ஜோனில் தான் மார்க்கெட் ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்ததாக இன்ஸ்டியூஷனோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துறோம். FIS நேற்று 1,468 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. DIS 1,792 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சர்ஸில் 474 கோடி பை பண்ணியிருக்காங்க. இண்டெக்ஸ் ஆப்ஷனில் 6,700 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இன்ஸ்டியூஷனோட ஆக்டிவிட்டி மார்க்கெட்டில் எப்படி இருக்க போகுது, மார்க்கெட் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.